இன்றைக்கு நான் ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்தை விளக்கப்படுத்த போகிறேன். Aujourd'hui, je voudrais vous expliquer le chapitre de Genèse, chapitre 1. நீங்கள் என்னுடைய ஜனம், Vous êtes mon peuple, உங்களுக்கு தெரியும். vous me connaissez. ஆகவே இந்த செய்தியை யாராவது என்னை அறியாதவர்கள் பார்த்து கொண்டிருந்தால், S'il y a des gens qui ne me connaissent pas, ils regardent ce message. நான் ஏதோ பீற்றிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள். Ne pensez pas que c'est pour me flatter que je donne cela. நான் தமிழன். Je suis un Tamoul. தமிழனுக்கு பெருமை தமிழ் தெரியும் என்று சொல்லுவது. Pour un Tamoul, c'est de dire que je connais la langue tamoul. கண் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த தமிழ் என்று சொல்லிக் கொள்கிறோம். லகல் லமன். அப்போ நான் சுத்த தமிழன். Je suis un vrai Tamoul pur. என் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் தமிழர்கள். Mon père, ma mère, mon grand-père, tous c'est des Tamouls. நான் ஆண்டவருக்குள் வந்த பிறகு தமிழ் பரம்பரை சாபம் தான் போக வேண்டி வந்தது. Et quand je suis devenu dans le Seigneur, toutes mes malédictions de Tamoul étaient parties. தமிழனாகிய என்னை ஆண்டவர் தெரிவு செய்து அவருடைய ஊழியக்காரனாய் மாற்றினார். Et j'ai été devenu Tamoul et il m'a fait devenir un serviteur de Dieu. அவருடைய வேதம் எழுதப்பட்ட எபிரேய மொழியை கொடுத்தார். Et il m'a donné cette langue hébreu qui a été écrite dans sa parole. ஆகவே நான் எபிரேய மொழியிலே வேதத்தை வாசிக்கிற ஒரு மனுஷன். Et moi je suis un homme qui lit la parole en hébreu. அதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், Et pourquoi je vous dis cela? எபிரேய மொழி மூல மொழி. Hébreu elle est composée de 3 langues. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் அதிக அளவு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம். Un seul livre qui est traduit dans plusieurs langues, c'est la Sainte Parole. ஆகவே மொழிபெயர்ப்புகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Et moi je remercie pour tous ces traducteurs. இருந்தாலும் இந்த மொழிபெயர்ப்புகளால் 100% அப்படியே மூல மொழிகள் இருப்பதை சொல்ல முடியாது. Mais même s'il y a une traduction à 100%, on ne peut pas leur rapporter les mêmes mots. இப்ப நம்ம பாஸ்டர் தினேஷ் ஐயா இருக்கிறார். Le pasteur Dinesh qui est là. இங்கிலாந்துல எல்லாம் படிச்சவர். Il a étudié en Angleterre. அவர் நானும் இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிறோம். Donc on parle en anglais avec lui. ஆனா அவருக்கு பல்லு கூசுதுங்கறதை எனக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவார்? Et comment il peut dire en anglais que ses dents il grince? பல்லு கூசுதுன்னு இங்கிலீஷ்ல சொல்ல முடியாது. C'est difficile de dire en anglais que ses dents grincent ou chatouillent. My teeth are irritant அப்படினு சொன்னா அது கூசுதல் அல்ல. Quand il dit ça, c'est irrité, c'est pas comme si ça. கூசுதல் என்றால் ticklish. Ça veut dire chatouiller, c'est un autre mot. My teeth are ticklish, நான் சிரிப்பேன். Et si je dis ça, quelqu'un va rire. ஏன்னா ticklish-னா அந்த கூச்சம். Ticklish, ça veut dire c'est chatouiller. புரியுதா? அப்ப இந்த மாதிரியான சில விஷயங்களை நமக்கு ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு சொல்லவே முடியாது. Donc certains mots on peut pas le dire exactement. ஆகவே இன்றைக்கு நான் இந்த எபிரேய மொழியில் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்பதனை கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். Donc aujourd'hui je vais vous expliquer les mots hébreux quand on les prononce, comment elles devront être. Je vais le dire brièvement. இப்போ அன்பானவர்களே, விஞ்ஞானம் இருக்கிறதே, விஞ்ஞானம். Vous connaissez la science, n'est-ce pas? விஞ்ஞானத்தை अनेक கிறிஸ்தவர்கள் மதிப்பதே கிடையாது. Et beaucoup de chrétiens ne respectent pas la science. अनेक கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் விஞ்ஞானமே போய் விஞ்ஞானிகளே மொட்டர்கள் என்று. Et beaucoup de chrétiens ils pensent que la science c'est quelque chose de faux et qu'ils ne doivent pas compter. விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் விமானத்தில் பறக்கவே கூடாது. Celui qui n'a pas accepté la science, il doit même pas prendre l'avion. விளங்குதா? விஞ்ஞானத்தை விட ஜெபம் வல்லமையானது என்று சொல்லுகிறவன், celui qui dit que la prière elle est plus forte que la science. ஹலோ விஞ்ஞானத்தை விட ஜெபம் வல்லமையானதுதான். C'est vrai que la prière elle est beaucoup plus puissante que la science. ஆனால் இங்கே இருந்து நீங்கள் எத்தனை வருஷங்கள் உபவாசித்து ஜெபித்தாலும் இலங்கைக்கு போக மாட்டீர்கள் விமானத்தில் ஏறி போகாவிட்டால். Et même si vous jeûnez et priez pendant des années, vous pouvez pas aller au Sri Lanka comme ça, il faut prendre l'avion. நமது ஆண்டவர் விஞ்ஞானத்தை உருவாக்கியவர். Notre Dieu est un Dieu qui a créé la science. பூமி உருண்டை என்று கண்டுபிடித்தது எத்தனையோ காலத்துக்கு பிறகுதான். Il y a plusieurs années après qu'on a découvert que la terre était ronde. புவி ஈர்ப்பு விசை இருக்கிறது என்று கண்டுபிடித்தது அந்த விசையை ஆண்டவர் உருவாக்கிய எத்தனையோ காலத்துக்கு பிறகுதான். Et toutes les choses qui vont avec, ça a été découvert que plus tard. ஆகவே விஞ்ஞானத்தை உண்டாக்கியவர் தேவன்.
Donc c'est Dieu qui a créé la science. ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. Mais aujourd'hui il y a un grand problème. தூய விஞ்ஞானம் பிரயோக விஞ்ஞானம் இந்த இரண்டையும் மனுஷன் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறான். Et les gens ils sont en train de mélanger toutes sortes de sciences. தூய விஞ்ஞானம் மாறாது. La science pure fondamentale, elle ne change pas. தூய விஞ்ஞானம் தூய கணிதம் இவை எதுவுமே மாறாது. La science fondamentale, elle ne changera pas. ஒரு பொருளை மேலே கைவிட்டால் அது கீழே பூமிக்கு வந்து விழும். Quand on lâche un objet, le magnétisme va attirer sur la terre l'objet. இன்றைக்கு போட்டாலும் விழும். Si je le lâche aujourd'hui, ça tombe. இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு போட்டாலும் விழும். Et 10 années après je lâche, elle tombera. அந்த பொருளை ஆதாம் போட்டிருந்தாலும் விழும். Si Adam l'avait mis, ça tombera. ஆதாமுக்கு முன்னே அந்த பூமியில எவனாவது போட்டிருந்தாலும் விழும். Même si avant Adam on avait lâché l'objet, ça serait tombé par terre. அது மாறாது. Ça ne changera pas. ஆனால் ரைட் சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? Mais les frères Wright, qu'est-ce qu'ils ont fait? அமெரிக்காவிலே நார்த் கரோலினாவை சேர்ந்த 2 சகோதரர்கள் Il y avait 2 frères aux États-Unis. அந்த புவி ஈர்ப்பு விசையை விட கொஞ்சம் வேகமான விசையில் ஒரு பொருளை முன்னாலே தள்ளினால் Ils se sont dit si on pousse un objet encore plus rapidement que cela, அது கீழே விழாது என்று கண்டுபிடித்தார்கள். ils ont découvert que cette chose ne peut pas tomber. விமானத்தை உண்டு Et ils ont créé பண்ணினார்கள். l'aviation. மற்றபடி எவனுமே புவி ஈர்ப்பு விசையை மாற்ற முடியாது. Et personne ne peut changer tout ce qui est de magnétisme. ஒலி அலைகள் waves radio waves Et tout ce qui est radioélectrique, இவையெல்லாம் இருந்து கொண்டேதான் et இருக்கின்றன. tout cela existe encore. ஆனால் வானொலியை கண்டுபிடித்தவன் Et celui qui a découvert le son, அந்த ஒலி அலைகளை பிரயோகப்படுத்த கட்டுப்படுத்த பழகினான். il a appris à maîtriser les ondes. ஆகவே இன்றைய உலகத்தின் நவீன விஞ்ஞானங்கள் Et aujourd'hui, toutes les sciences, toutes les technologies, தூய விஞ்ஞானத்தை பிரயோகப்படுத்துகின்றன. ils sont en train de développer la science fondamentale. Applied science versus pure science. Et ils sont en train d'utiliser, de développer les sciences fondamentales. இன்றைக்கு இருக்கிற உலகம் applied science-இல் ரொம்ப முன்னேறி இருக்கிறது. Et aujourd'hui, la science, les technologies, ils ont évolué dans toutes ces sortes d'applications. ஆனால் இந்த அறிவுகட்ட உலகம் Et cet monde insensé, தன்னுடைய பிரயோக விஞ்ஞான அறிவு மிகுதியை வைத்துக்கொண்டு avec la science qui a été développée, ஆண்டவரை கண்டுபிடிக்க பார்க்கிறது. ils ont oublié de découvrir Dieu. வேதத்தை புரிந்து கொள்ள பார்க்கிறது. Ils essayent de comprendre la parole de Dieu. ஆகவே ஆண்டவர் இல்லை என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுகிறது. Donc ils sont arrivés à un état pour dire que Dieu n'existe point.